ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஆக்சுவலி லாங் வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். ஷார்ட் வீடியோவுமே நடுவில் ஒரு வாரம் போடாமல் இருந்தேன். காரணம் பார்த்திங்கன்னா, உடம்பு வந்து ரொம்ப டவுன் ஆகிட்டு கொஞ்சம் சலைன்லாம் ஏற்றிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து இப்போ நார்மலாக இருக்குது. ஆக்சுவலி அனிவர்சரி டைம்லேயும் கொஞ்சம் வந்து டவுனாக தான் இருந்துச்சு. ஸ்டில் வந்து சரி, ஒன்ஸ் இன் இயர் தானே, எவ்வளோ இம்பார்ட்டன்ட் நாள் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் எல்லாம் செய்ய ஆரம்பித்தேன். இது பார்த்திங்கன்னா முன்னாள் அனிவர்சரிக்கு முன்னாள் வந்து டிமார்ட் போயிட்டு கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணலான்னு சொல்லிட்டு சீக்கிரமாக எனக்கு வந்து ஜீரா ரைஸும் குருமாவும் தான் செஞ்சுருந்தேன். எனக்கு ரொம்ப பட்டுன்னு செய்கிற டிஷ் இது தான். அதுவும் குழந்தைங்களுக்கும் பிடிச்ச மாதிரி செஞ்சு வச்சுட்டு டிமார்ட் கிளம்பி வந்திருந்தேன். ஹஸ்பண்டுக்கு ட்ரெஸ் வாங்க தான். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம புடவெல்லாம் எடுக்கும்போது ப்ரிண்ட்டு, அந்த கரை, டிசைனு அதெல்லாம் பார்ப்போம். ஆனால் ஜீன்ஸ் எப்படி தான் எடுக்கணும்னு எனக்கு தெரியவே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் இது மாதிரி ஷாப் பண்ண தனியாக வந்திருந்தேன். அப்புறம் அங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸே கேட்டு லாஸ்ட்டாக வந்து கரெக்டாக ஒரு ஜீன்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த ரெட் வெல்வெட் கேக் வந்து முந்தின நாள் நைட்டே வந்து நான் பேக் பண்ணி வச்சுட்டேன். நான் வந்து இதோட ஃப்ராஸ்டிங் ஐசிங் பண்ணுவோம் இல்லையா, அந்த ரெசிபி ஃபுல்லாக வந்து இதில் கவர் பண்ணியிருக்கிறேன். இந்த கேக் ரெசிப்பியும் வேணும்னா சொல்லுங்கள், அப்புறம் போடுறேன். நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா அனிவர்சரிக்கு மண்டே. ஸோ நாங்கள் வந்து சிவன் கோயிலுக்கு தான் கிளம்பியிருந்தோம். இது வந்து அம்பர்நாத்தில் ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் பழமையான கோவில், ரொம்ப ஃபேமஸ். ஒரு ஹிஸ்டாரிக் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற இந்த சிட்டிக்கு இந்த கோவில் தான் சொல்லுவேன். ஸோ பார்த்திங்கன்னா காற்று கம்மியாயிடுச்சு. நான் உட்காந்த உடனே அதுக்கப்புறம் காற்றுலாம் வந்து ரொப்பிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ எப்போவுமே பார்த்திங்கன்னா, எந்த நாள் வருதோ, பர்த்டேவாக இருக்கட்டும், இல்லை ஏதாவது செலிப்ரேஷனாக இருக்கட்டும், ஸோ அன்றைக்கி என்ன நாளோ அதுக்கேற்ற மாதிரி வியாழக்கிழமைனா சாய்பாபா கோவிலுக்கு, அது மாதிரி வந்து வெள்ளிக்கிழமைனா அம்மன் கோவிலுக்கு அது மாதிரி போவோம். ஸோ இன்றைக்கி திங்கக்கிழமைனால சிவன் கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்பியிருந்தோம். அங்கேயும் வந்து ரொம்ப விசேஷமாக நல்லா கூட்டமாகவே இருக்கும். கூட இப்போ வந்து சீக்கிரத்தில் வந்து இங்கே திருவிழா வரப்போகுது. இந்த சிட்டிலே வந்து பெரிய திருவிழா இதுதான் சொல்லணும். 2-3 திருவிழா நடக்கும். பட் இங்கே வந்து ரொம்ப 2 பக்கத்தில் இருக்கிற சிட்டிலேருந்து தான் இங்கே வருவாங்க. ஸோ பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே இது மாதிரி வந்து சாமியோட அந்த ஐகானிக் பொட்டெல்லாம் வச்சாச்சு குழந்தைங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து கிளம்பியிருந்தோம். இது பார்த்திங்கன்னா சத்லஜ் ரீவர். இந்த ரீவர் பேர் வந்து சத்லஜ். நல்லா மேலே வரல ஓடிட்டே இருக்கும் எனி டைம். இப்போ என்னன்னு தெரியல, எல்லாம் வற்றி போயிருக்குது, தண்ணி காணும். ஏதோ பிரிண்ட்லாம் பண்ணி ஏதோ ட்ராயிங்லாம் பண்ணி வச்சுருக்குறாங்க அது உள்ளவே. ஸோ ஏதாவது நல்ல காரியம் இல்லை ஏதாவது கட்ட விசேஷம்னா கூட இந்த தண்ணியில் தான் வந்து எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ நான் குழந்தையாக இருந்ததுலேருந்தே நாங்கள் வந்து மெயின்லி இங்கே தான் வருவோம், ஏதாவது ஒரு நல்ல விசேஷம்னா கூட. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து டைரெக்டாக செருப்பு வைக்கிறதுக்கு உள்ளே போயிட்டேன். ஆனால் பூஜை தட்டு வாங்குகிற கவனமே வரல. ஹஸ்பண்ட் வந்து நீ மொபைல் கையில் எடுத்ததுனால தான் இது மாதிரி ஆச்சு, கேமரா உங்கள் கையில் இருந்தாவே எல்லாம் மறந்துடுவேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. சரி நீங்கள் தான் இருக்கிறீங்களே, நீங்கள் வாங்கின்னு வருவீங்கன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன் சொம்மனா. அதுக்கப்புறம் வந்து நான் சரின்னு பூஜை தட்டெலாம் வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ இந்த கோவில் பாருங்கள், இது வந்து ராஜா அவங்க வந்து கட்டினாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது கூகுளில். பட் இன்னொரு பிலீஃப் என்னென்னா, அதுவுமே கூகுளில் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா தெரியும். பாண்டவர் வந்து வனவாசம் போனாங்க இல்லையா, அப்போ வந்து இங்கே வந்தப்போ ஒரே நைட்டில் இது பெரிய கெல்லை வந்து வெட்டி செதுக்கி ஒரே நைட்டில் இந்த கோவிலை கட்டிட்டு விடியறதுக்குள்ளே வந்து யாருக்கும் தெரியாமல் ஒரு டோர் வழியாக வெளியே போயிட்டாங்க அப்படின்னு, ஒரு சுரங்கப்பாதை வழியாக அப்படின்னு ஒரு பிலீஃப் இருக்குது.
பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி மெயின் மூலஸ்தானத்துக்கு மேலே வந்து கோபுரமே வந்து இன்கம்ப்ளீட்டாக இருக்கும். ஏன்னா அவங்க வந்து பொழுது வெடிய போதும் அப்படின்னு சொல்லிட்டு இன்கம்ப்ளீட்டாகவே விட்டுட்டு கிளம்பிட்டாங்க. இன்னமும் அது வந்து மேலே அந்த கோபுரமோட டாப் பார்ட் வந்து இன்கம்ப்ளீட்டாக தான் இருக்கும். ஸோ அவ்வளோ ஒரு விசேஷமான கோவில் இது. எந்த ஒரு அதுக்கப்புறம் ரெனோவேஷனும் பண்ணலை, ஆனால் நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. இது வந்து 11th செஞ்சுரியில் கட்டினதான். அவ்வளோ பழமையான கோவில், ஒரு ஹிஸ்டாரிக் இம்பார்ட்டன்ட் கொடுக்கும் இந்த சிட்டிக்கு, அந்த மாதிரி ஒரு கோவில். ஸோ இங்கே தெரியுது பாருங்களா, இந்த ப்ளூ கலர் டோர், அதுதான் சுரங்கப்பாதையோட டோரு. ஃபஸ்ட்டு வந்து ஓப்பனாக தான் இருந்துச்சு. எல்லோரும் அது உள்ள போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பித்த உடனே இப்போ வந்து அதுக்கு டோர்லாம் போட்டு வச்சுட்டாங்க. இன்னொரு விசேஷம் என்னென்னா, எந்த கோவில்லையுமே ஒரு நந்தி தான் இருப்பாங்க இல்லையா, சிவன் கோவிலில். இந்த கோவிலில் மட்டும் 2 நந்தி இருக்கிறாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா குகை மாதிரி அடியில் போகணும், கீழே ஸ்டெப்ஸ் இருக்கும். போயிட்டு ஒரு 20 ஸ்டெப்ஸு கீழே போகணுன்னா சுயம்பம் இருக்கும், சுயம்பலிங்கம். ஸோ அது வந்து தரிசிச்சுட்டு சூப்பராக நம்ம வந்து கிளம்பி வந்துட்டோம் வெளியே. கொஞ்சம் பிக்ஸ்லாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்து ஒரு ½ அன் ஹவர் ரெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கேக்கோட ஐசிங் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இது வந்து ரெட் வெல்வெட் கேக்குக்கு ஆத்தென்டிக்காக வந்து க்ரீம் சீஸ் தானே போடுவாங்க. ஆனால் வந்து நாங்கள் ஒரு வாட்டி செஞ்சப்போ அந்த சீஸ் ஓவர் பவர் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஸோ யாருக்கும் அவ்வளோ பிடிக்கல. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கப்பு விப்பிங் க்ரீம் எடுத்துகிட்டு அதில் க்ரீம் சீஸ் கொஞ்சமாக ஆட் பண்ணிட்டேன். ஸோ அந்த ஃப்ளேவரும் இருந்த மாதிரி இருந்துச்சு, ஓவர் பவரும் பண்ணாத மாதிரி இருந்துச்சு. ஸோ எப்போவுமே இது மாதிரி நம்ம பீட்டர் வெளியே எடுக்கிறோன்னா லோவர் ஸ்பீடில் வச்சுட்டு மெல்லமாக வெளியே எடுக்கணும், சுத்தமாக தெரிக்காது. நல்லா விப்பாயிடுச்சு பாருங்கள். இந்த கூல் பேட் இருக்குது இல்லையா, அடியில் ப்ளூ கலர், இது வந்து ஃப்ரிட்ஜில் வர எக்ஸசரி தான் சாம்சங்கில். மற்ற ஃப்ரிட்ஜ்லேயும் இருக்குதான்னு தெரியல. நல்லா நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது க்ரீம் விப் பண்ணுறதுக்கு. இதுதான் வந்து 150 கிராமே வந்து 200 இந்த க்ரீம் சீஸ். டிலெக்டா அப்படின்ற பிராண்டில் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஹஸ்பண்ட் வேலை செய்கிறது பக்கத்து ஊர்லேயே தான், சிட்டியில். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா கேக்குக்கு தேவையான எல்லா பொருளுமே கிடைக்கும். பட் ஏதாவது ஒரு சின்ன பொருள் வேணும்னா கூட இங்கே நம்ம ஊரில் வந்து நம்ம சிட்டியில் கிடைக்காது, அங்கே தான் போயிட்டு வாங்கிட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ நான் வந்து முன்னாலே இதெல்லாம் அவங்களை வந்து வாங்கிட்டு வர சொல்லிட்டேன். ஸோ பார்த்திங்கன்னா நான் ஒரு கப்பு விப்பிங் க்ரீமில் 4 டேபிள் ஸ்பூன் க்ரீம் சீஸ் போட்டு இது மாதிரி நல்லா விப் பண்ணி எடுத்துட்டேன். அந்த க்ரீம் சீஸ் வந்து இன்னும் கொஞ்சம் லிக்விட் ஸ்டேட்டில் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்பவே வந்து கெட்டிமாக இருந்துச்சு, ஃப்ரிட்ஜில் வந்து டைரெக்டாக எடுத்து யூஸ் பண்ணதுனால. நீங்கள் இது மாதிரி செய்கிறீங்கன்னா கொஞ்சம் முன்னாடியே எடுத்து வெளியே வச்சுடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து க்ரீம்லாம் நல்லா விப் பண்ணி உள்ளே வச்சுட்டேன் நான் கொஞ்சம் ஃப்ரிட்ஜில். ஃபஸ்ட்டு வந்து இந்த பீட்டர் க்ளீன் பண்ணி வச்சுருவேன் எப்போவுமே. ஏன்னா அதில் டஸ்ட்லாம் போயிடுச்சுன்னா அப்புறம் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா, நான் வந்து இந்த பீட்டர் வந்து ரொம்ப ஆசைப்பட்டு ஒரு வருஷமாக ஏங்கி அப்புறம் வாங்கினது. ஸோ அதனால் வந்து பார்த்து நல்லா எடுத்து வச்சுடுவேன். அதோட பேக்கே இருக்குது இல்லையா, பேக்கெட், அது உள்ள ஒரு பையில் போட்டு வச்சுட்டோம். ஃபஸ்ட்டு அப்படியே வச்சுருந்தேன். ஸோ நம்ம வீட்டில் சிம்னிலாம் இல்லை இல்லையா, அது வந்து ஃபுல்லாக வந்து மேலே பிசுன்னு ஆகிடுச்சு. ஸோ அதனால் இப்போ ஒரு கவரில் போட்டு இந்த இடத்துல வச்சுடுவேன். இந்த ட்ரேயில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக என்னோடய பேக்கிங் ஐட்டம்ஸ்லாம் இருக்கும், இந்த கப் கேக் மோல்டு அதெல்லாமே. ஸோ பார்த்திங்கன்னா இப்போ என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் எடுத்து நான் கவுண்டர் டாப்பில் வச்சுட்டேன். விப்பிங் க்ரீமில் கொஞ்சமாக வந்து பாக்கி இருந்துச்சு, சரி அதுவும் வந்து உள்ளே வச்சிடலான்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். இந்த க்ரீம் சீஸுமே கொஞ்ச நேரம் வந்து ஃப்ரீசரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் கீழே வச்சுக்கலான்னு சொல்லிட்டு, அது ஆக்சுவலி எங்கே ஸ்டோர் பண்ணணும்னு எனக்கு சரியாக தெரியல, யாருக்காவது தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த சுகர் சிரப் இருக்கும் இல்லை, மேலே கொஞ்சம் நம்ம வெட் ஆக்கிறதுக்கு கேக்கு, அது வந்து நான் பால் எடுத்துருக்கிறேன். இதில் வந்து கண்டென்ஸ் மில்க் ஊற்றணுன்னா இன்னமும் டேஸ்ட்டாக இருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இருந்துச்சுன்னா. ஸோ நான் வெறும் சர்க்கரை மட்டும் போட்டு வச்சுட்டேன். இப்போ வந்து இந்த ஹார்ட் ஷேப்பில் கட் பண்ணி மேலே ஒரு டெக்கரேஷன் பண்ணலான்னு சொல்லிட்டு குக்கி கட்டர் இருக்கும் இல்லையா ஹார்ட் ஷேப்பில், அது வந்து நான் நம்மளுக்கு மேலேயே ஒரு ப்ரொஃபஷ்னலாக பேக் பண்ணுறவங்க இருக்கிறாங்க, அவங்கக்கிட்டையுமே கேட்டேன், இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா இப்போ பக்கத்து ஊரில் போய் வாங்கிட்டு வர மாதிரி இருக்கும், என்ன பண்ணுறதுன்னு நானும் ஒரு 4-5 கடைக்கு போய் தேடிட்டு வந்துட்டேன். ஈவன் இந்த பேக்கரி ஷாப்பில் கூட கேட்டு பார்த்தேன், கொஞ்சம் நேரத்துக்கு கொடுங்க ரெண்ட்டுக்காவது நான் தரேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா தான் யோசிச்சு நம்மளுக்கு தான் நம்ம கையில் இவ்வளோ கைவண்ணம்லாம் இருக்குது, நம்ம ஏதாவது பண்ணி வீட்டிலே வந்து ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன கோல்ட்ரிங்க்ஸ் பாட்டில் இருக்கும் இல்லையா, 20 ருபீஸ்து, அது வாங்கிட்டு வந்து இது மாதிரி நடு போர்ஷனில் இந்த மாதிரி நான் வந்து நானே மோல்ட் ஷேப் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள் நல்லா சூப்பராக வந்து இந்த கேக் எவ்வளோ கலர் நல்லா டீப்பாக வந்துருக்குதுன்னு. எப்போவுமே வந்து இதுக்கெல்லாம் லிக்விட் கலர் யூஸ் பண்ணக்கூடாது, பவுடர் கலரும் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த ஜெல் கலர் இருக்கும் இல்லையா, ஜெல் கலர் போட்டோம்னா நல்லா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கலர் போட்டோம்னாலும் நல்லா வந்து கலர் எடுத்து கொடுக்கும். இல்லைனா இந்த ரெட் வெல்வெட் கேக்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த பிங்கிஷாக வரும், இல்லை ப்ரௌனிஷாக வரும் ஒரு மாதிரியாக. பட் இந்த மாதிரி டீப் ரெட் வரணுன்னா ஜெல் கலர் நல்ல பிராண்டில் யூஸ் பண்ணிக்கோங்க.
விப்கியோர் அப்படின்னு ஒரு பிராண்ட் இருக்குது. அது சூப்பராக இருக்கும். நல்லா டீப்பான கலர் வரும். குவாலிட்டி சூப்பராக இருக்கும். ஸோ நான் மேலேயும் கீயும் இந்த மாதிரி இந்த சைட்ஸ்லாம் கட் பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கிறேன். இதுவும் வேஸ்ட் ஆகாது, கேக்குக்கு யூஸ் ஆகும். ஏன்னா நம்ம அந்த க்ரம்ஸ் வந்து சைடில் அப்ளை பண்ணுவோம் இல்லையா. ரெட் வெல்வெட் கேக்குக்கு ஒரு ஒத்தென்டிக்கான ஒரு டிசைன் இருக்கும். அது மாதிரி தான் நானும் பண்ண போகிறேன். கொஞ்சம் என்னோடய வந்து ஸ்டைல் யூஸ் பண்ணி டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் ஐசிங் பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்கிறேன். ஸோ டிசைன் கொடுக்கலான்னு இப்போ பார்த்தீங்கன்னா 3 லேயரில் கட் பண்ணி நான் வச்சுட்டேன். இப்போ வந்து இது வந்து டாப், அந்த 3 லேயர் தவிர இன்னொரு டாப் லேயர் கட் பண்ணது நான் வந்து இந்த ஹார்ட் ஷேப் வந்து மோல்டு எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா லைட்டாக வச்சுட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணனாலே சூப்பராக வந்துடுச்சு. நான் இது ஒரு டவுட்டாக இருந்துச்சு, பிளாஸ்டிக் ஆச்சு இது கரெக்டாக வந்து வருமானு சொல்லிட்டு. பட் சூப்பராக வந்து உண்மையிலே குக்கி கட்டர் வச்சு பண்ணால் எப்படி இருக்குமோ அது மாதிரியே வந்து எனக்கு வந்து ஹார்ட் ஷேப்பில் கிடச்சிச்சு. ஸோ ரொம்ப ஹாப்பியாக ஆகிடுச்சு. எதுக்காக இவ்வளோ நேரம் இங்கேயும் அங்கேயும் ஓடிட்டே இருந்தேன்னு சொல்லிட்டு ஒரு 3/4 மணி நேரம் நான் எல்லா கடையில் போய் கேட்குறதுக்கே ஆகிடுச்சு, டைம் வேஸ்ட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதுலேயே வந்து சின்ன ஷேப் வேணும்னா இது மாதிரி பாருங்கள், கீழேருந்து கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற ஷேப் அப்படியே விட்டுடலாம். கீழேருந்து ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிட்டு இது மாதிரி நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணோன்னா மேலேருந்து சூப்பராக சின்ன சின்ன பீஸாகவும் சின்ன சின்ன ஹார்ட் ஷேப்லேயும் வந்துடுச்சு. ஸோ சூப்பரான ட்ரிக்கு. நீங்களும் எப்போயாவது இது மாதிரி எதுக்காவது யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வேணும்னா இந்த மாதிரி ஐடியா ஃபாலோ பண்ணி பார்க்கலாம். எந்த ஒரு காசும் செலவும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து மோல்ட் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்ம சேனலில் உங்களுக்கு இது மாதிரி வந்து நிறைய குட்டி குட்டி டிப்ஸ்லாம் கிடைக்கும், நோ காஸ்ட் ஐடியாஸ்லாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபைனலாக வந்து கொஞ்சமாக க்ரீம் வந்து டர்ன் டேபிளில் வச்சுட்டு ஃப்ராஸ்டிங் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிட்டேன். ஐசிங் பண்ணுறதுக்கு இப்போ நம்ம பாலில் சக்கரை கலந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற பால் வந்து இது மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். இது நல்லா மாய்ஸ்ட்டாக தான் இருக்குது. நான் இதுக்கே வெளியே ஃப்ரிட்ஜில் கூட வைக்கல இதை கேக்கு. பட் ஸ்டில் வந்து நல்ல மாய்ஸ்ட்டாக இருக்குது. ஆனாலும் நம்ம இந்த வந்து பாலில் வந்து இதை டிப் பண்ணோன்னா நல்லா வந்து கொஞ்சம் இன்னுமே மாய்ஸ்ட்டாக இருக்கும். நம்மளுக்கு கேக்கு நல்லா ரிச்சாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி கண்டென்ஸ் மில்க் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து ஒரு 2-3 ஸ்பூன் ஆட் பண்ணி இதில் நீங்கள் வந்து இது மாதிரி இதை வந்து சோக் பண்ணுங்கள். நல்லாவே இருக்கும், இன்னும் டேஸ்ட் ரிச்சாக இருக்கும். ஸோ இப்போ வந்து க்ரீம் வச்சு நான் இது மாதிரி இந்த பேலட் நைஃப் யூஸ் பண்ணி நல்லாவே வந்து ஐசிங் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட் வந்து க்ரம் கோட் கொடுத்துடலாம். நம்ம பார்த்தீங்கன்னா இதேமாரி மீதி இருக்கிற 2 லேயருக்கும் வந்து பண்ண போகிறேன். நான் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு முறை செஞ்சுருக்கிறேன் இந்த கேக்கு. பட் வந்து கொஞ்சம் சின்ன சொதப்பல்ஸ்லாம் ஆகி அந்த அளவுக்கு வந்து கலரும் வரல. பட் இந்த முறை சூப்பராக வந்துருந்துச்சு. ஃபைனல் டிசைன் வந்து அவ்வளோ பேக்கரி மாதிரி இல்லைனாலும் பட் டேஸ்ட் வந்து சொல்லவே முடியாது, சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா இந்த மெத்தடில் வந்து கேக் வந்து வேணும்னா சொல்லுங்கள், நான் வந்து போடுறேன். பட் இந்த ஃப்ராஸ்டிங் வந்து இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் வந்து சீஸோட அவ்வளோ ஃப்ளேவர் பிடிக்காதுன்னா ரொம்பவே சூப்பராக நம்ம பண்ணலாம். ஏன்னா 2 கப்பு க்ரீம் சீஸ் வாங்கினா ரொம்ப காஸ்ட்லியாகவும் ஆகிடும் நம்மளுக்கு. ஸோ விப்பிங் க்ரீம்லேயே நம்ம இதை ஆட் பண்ணோன்னா கொஞ்சம் காஸ்ட் எஃபெக்டிவாகவும் இருக்கும். ஸோ இப்போ நான் கேக் போர்டில் வச்சுட்டேன் ஃபைனலாக. இதுக்கு வந்து இப்போ க்ரம் கோட் தான் கொடுத்துருக்குறோம். மேலே வந்து இன்னொரு லேயர் க்ரீம் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஃபைனல் டிசைன் வந்து போட்டுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த ஸ்க்ரேப்பர் இருக்குது இல்லையா, அது வச்சு தான் நான் வந்து இந்த சைடில் இருக்கிற க்ரீம்லாம் வந்து லெவல் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இந்த எந்த டூலும் இல்லாமையும் நம்ம கேக் ரெடி பண்ணலாம். நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். எந்த ஒரு டூல் பீட்டர் கூட இல்லாமல் வெறும் ஹேண்ட் விஸ்க் வச்சே வந்து க்ரீமும் விப் பண்ணி சூப்பராக ஒரு கேக் ரெசிபி போட்டிருக்கிறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அது ஒயிட் ஃபாரஸ்ட் கேக்கு. நான் லிங்க்கும் கொடுக்குறேன். நீங்கள் என்கிட்ட பீட்டர் இல்லை இந்த மாதிரி பேலட் நைஃப் இல்லை அப்படின்னு யோசிச்சிங்கன்னா எதுவுமே இல்லாமல் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு சூப்பரான பர்த்டே கேக் ரெடி பண்ணலாம். அந்த வீடியோ கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். நான் லிங்க் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கட் பண்ண ஹார்ட் மோல்டெலாம் மேலே வச்சுட்டு இது வந்து அந்த ரோசெட் செய்வோம் இல்லையா, நெயில் வச்சு அந்த இருக்கிற நோசல் தான், அது வச்சு இது மாதிரி நான் வந்து ஒரு டிசைன் போட்டுக்கினேன் மீதி ஹாஃப் சைடில். இது வந்து முழுக்க நான் யோசித்து போட்ட ஒரு டிசைன் தான். நிறைய டிசைன்ஸ் பார்த்தேன் நான் யூடியூப்பில். பட் வந்து எனக்கு இதுதான் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு, நம்மளே ஒரு டிசைன் வந்து ரெடி பண்ணது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரா இருந்த கேக்கோட அந்த க்ரம்ஸ்லாம் வந்து மிக்சியில் ஜஸ்ட் ஒரு பல்ஸ் கொடுத்து எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அது வந்து நம்ம இது மாதிரி சைட்ஸில் அப்ளை பண்ணிக்கலாம். வெறும் இந்த ஒயிட் அண்ட் ரெட்டே வந்து இந்த கேக்குக்கு சூப்பரான ஒரு லுக்கு கொடுக்கும். இதுதான் ரெட் வெல்வெட் கேக்கோட ஹைலைட்டே. ஸோ மேலே போட்ட அதே டிசைன் வந்து நான் மேலே வந்து 2 லேயரில் போட்டிருந்தேன். அது வந்து கீழே அதே டிசைன் கீழேயும் போட்டுக்கினேன். ஸோ இப்போ ஃபைனலாக பார்த்திங்கன்னா இதுக்கு
இந்த ஹாப்பி ஆனிவர்சரி எழுதுறதுக்காக நான் எப்பவுமே ஜெல் ரெடி பண்ணி எழுதுவேன், இந்த கார்ன்ஃப்ளவர் போட்டு வீட்லேயே. பட் இந்த முறை பார்த்திங்கன்னா அந்த க்ரீம்லேயே கொஞ்சமாக ரெட் கலர் போட்டு தான் எழுதியிருந்தேன். ஸோ அவ்வளோ பர்ஃபெக்டாக இல்லை, பட் ஸ்டில் பர்பஸ் வந்து சர்வ் பண்ணிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து கேக் கட் பண்ண ரெடி ஆகிட்டோம். கேமரா யார் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க பார்த்திங்கன்னா மனோமை தான். அதனால தான் கொஞ்சம் ஷேக் ஆகுது, ப்ளீஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நாங்கள் பார்த்திங்கன்னா கேக் செய்கிற வேலை இருந்ததுனால மதியம் வந்து சிம்பிளாக வந்து பருப்பு சாதமும் உருளைக்கிழங்கு பொரியலும் தான் செஞ்சுருந்தேன். அதுக்கப்புறமா ஈவினிங் பார்த்திங்கன்னா கேக்கு எல்லாம் வந்து கட் பண்ணி சூப்பராக சாப்பிட்டாச்சு. இந்த லேயர்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு, பர்ஃபெக்டாக வந்து இருந்துச்சு. அதே மாதிரி டேஸ்ட்டும் அப்படி ஒரு டேஸ்ட்டு. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த க்ரீம் ஃப்ராஸ்டிங் ரெடி பண்ணி. இப்போ பார்த்தீங்கன்னா நைட்டு ஒரு 9:30 ஆயிடுச்சு நாங்கள் டின்னருக்கு கிளம்புறதுக்கு. பட் கிட்டவே தான் இருக்குது, வீட்டிலேருந்தே நம்ம கிச்சன்லேருந்தே பார்த்தா அது தெரியும். அது ஆக்சுவலி கன்ஸ்ட்ரக்ட் பண்ண சொல்லவே ஒரு 2 வருஷம் தான் ஆச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி. அப்போத்துலேருந்தே கிச்சன்லேருந்து பார்த்துட்டே இருப்பேன். ஈவினிங் ஆனால் சூப்பராக லைட்டிங்லாம் இருக்கும் இல்லையா, அது பேர் வந்து செலிப்ரேஷன் தான். ஸோ வந்து 2 வருஷமாக ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு வரணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருப்பேன், ஏதாவது ஒரு செலிப்ரேஷனுக்கு. ஃபைனலாக வந்து வெட்டிங் ஆனிவர்சரிக்கு இந்த வாட்டி இங்கே தான் வந்திருந்தோம். ஸோ பார்த்திங்கன்னா எனக்கு வந்து டெரஸில் உட்காந்து சாப்பிட்ணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. ஏன்னா அங்கே தான் சூப்பராக லைட்டிங்லாம் இருக்கும். பட் வந்து அங்கே இந்த வாட்டி பார் செட்டப்லாம் இருக்குது, ஃபேமிலிக்கு வந்து மிடலில் தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு இங்கேயே வந்துட்டோம் நாங்கள். ஸோ இது பார்த்திங்கன்னா ஸ்டார்டர் வந்து நாங்கள் சாப்பிட்டாச்சு. ஏன்னு தெரியல, எனக்கு வந்து ஸ்டார்டிங்கில் அந்த ஃபுட்டு டிஸ்ப்ளே பண்ண சொல்ல அது வீடியோ எடுக்க ஞாபகமே இருக்க மாட்டுது. மேபி புதுசாக நான் வந்து இது பண்ணுறதுனால என்னன்னு தெரியல. டிஸ்ப்ளே கொஞ்சமாக சாப்பிட்டு லாஸ்ட்டாக கொஞ்சம் இருக்கும்போது தான் ஞாபகம் வந்துச்சு. நானும் இந்த சிக்கன் முருகு முசல்லம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஷ்ஷு ட்ரை பண்ணியிருந்தோம். அப்படி ஒரு டேஸ்ட்டு நானோட. ஆனால் இந்த ஹைதராபாதி சிக்கன் பிரியாணி வந்து எங்களுக்கு அவ்வளோ பிடிக்கல. ஆனால் கொத்தமல்லி ரொம்ப ஓவர் பவர் பண்ணுற மாதிரி இருந்துச்சு, ரொம்ப ஓவராக இருந்துச்சு. டெசர்ட்லாம் எதுவுமே சாப்பிடல, ஏன்னா கேக் வீட்டில் செஞ்சது அப்படியே இருந்துச்சு. சரி அதுவே போய் சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு கிளம்புனோம். இந்த மாதிரி க்யூட்டான திங்ஸ்லாம் வந்து டிஸ்ப்ளே பண்ணி வச்சுருந்தாங்க. எனக்கு பர்சனலாக ரொம்பவே பிடிக்கும். நானே வந்து பார்த்திங்கன்னா கார்ட்டில் போட்டு வச்சுருக்கிறேன். ஸோ அந்த மாதிரி திங்ஸோட பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா நம்மளோட இந்தியன் ட்ரெடிஷனை வந்து டிஸ்ப்ளே பண்ணுற மாதிரி ஒரு பிக்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. நாங்களும் சில பிக்ஸ்லாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். எங்கள் லைஃபோட ஒரு ஹாப்பியான மூமெண்ட்டை உங்களோட ஷேர் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம். வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.